ஒரு உறவு தோற்று போய்விட்டால் அடுத்த உறவை நாடி செல்வது சிறந்ததா? நிச்சயமாக சிறந்ததுதான். ஆனால் அடுத்த உறவும் நேர்த்து போகாமல் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த உறவு ரொம்ப கெட்டியானதாக, பிடித்துக் கொள்வதற்கு ஏதுவானதாக இருக்கும். ஒரு உறவை துறந்துவிட்டு இன்னொரு உறவுக்கு சென்றால் அந்த உறவும் வலுவிழந்ததாக, பலவீனப்பட்டதாக இருந்தால் யார் என்னதான் செய்துவிட முடியும்? 1 என்பது 100 ஆகும், 100 என்பது 200 ஆகும். இப்படி எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுமே தவிர உறவோ பரஸ்பர நம்பிக்கையோ எவ்விதமான பிடிமானமும் இல்லாமல் போகும். அதனால் ஒன்றோ இரண்டோ இல்லை, ஒன்றோடு நின்று போனாலும் பரவாயில்லை, அந்த உறவு நிச்சயமானதாக, நேர்மையானதாக, அன்பானதாக, பரிவானதாக, கருணை மிகுந்ததாக, அழகியல் தன்மை நிறைந்ததாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிக்கொள்ள வேண்டிய சூழல் இல்லாமல் போனாலும் கூட ஒரு சூழலை நாம் திட்டமிட்டு உருவாக்க வேண்டும். அந்த திட்டமிட்ட சூழலுக்குள் நாம் நிச்சயமாக அன்பாக வசிக்க பழக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த உறவு முறியும் பட்சத்தில் இன்னொரு உறவை நாடி செல்வதில் தவறு ஏதும் இல்லை.